தமிழன்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே முழங்கு சங்கே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடலோடும் பிறந்த இவற்றோடு பிறந்தோம் நாம். ஆண்மை சிங்கத்தின் கூட்டமென்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற உயரிய எண்ண நோக்கத்தோடு களமாடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் முனைவர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும்? ஒவ்வொரு தகப்பனோ தாயோ தனது பிள்ளை இந்த மண்ணில் வந்து உதிக்கிற போது, அது வளர்கிற போது, அது வாழ்கிற போது அதற்கான அனைத்து வாழ்வியல் மேம்பாடுகளையும் ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினர்களும் செய்ய வேண்டும் என்பது அவரவர் தனிப்பட்ட ஆசை. ஒரு தேசத்தில் பிறக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் எவ்வாறு வளர வேண்டும், வாழ வேண்டும், இந்த வாழ்வில் அந்த குழந்தைகளுக்கு அனைத்துமாக கிடைக்க வேண்டும் என்று போராடுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிற போது உயரிய மருத்துவ சிகிச்சை கட்டணமில்லாமல் அந்த குழந்தை பிறந்து இந்த மண்ணில் அது வளர்கிற போது எவ்வித கலப்படம் நஞ்சு கலக்காத உணவை உண்டு மாசில்லாத காற்றை சுவாசித்து இந்த மண்ணில் விளையாடி திரிந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லாமல் இலவசமாக உயரிய கல்வியை கிடைப்பதற்காக இந்த குழந்தை கல்வி கற்ற பிறகு பிழைப்பை தேடி வேறு மாநிலத்திற்கோ வேறு நாட்டிற்கோ ஓடி பிழைக்காத ஒரு சூழலை உருவாக்கி அது பிறந்து வளர்ந்த நிலத்திலேயே அதற்கான வேலை வாய்ப்பை கொடுத்து அதற்கான பொருளாதார மேம்பாட்டை கொடுத்து இந்த மண்ணிலேயே அதை வாழ வைப்பதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த நிலத்தில் கட்சி துவங்கி 16 ஆண்டுகள் கடந்தும் தொடர்ச்சியாக எத்தனை தோல்விகளை கண்டாலும் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் இன்னும் அண்ணன் செந்தமிழன் சீமான் உட்பட யாருக்கும் ஆற்றல் குறையாமல் மக்களாகிய உங்களை தொடர்ந்து நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப நீங்கள் திமுகவும் அதிமுகவும் வாக்களித்து இந்த மக்களை புதைகுழியில் தள்ளியதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மீது இரக்கமில்லை, நாங்கள் உங்களை கண்டு இரக்கப்படுகிறோம், என் சனம் இன்னும் அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று. இந்த நிலத்தில் இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நிலத்திற்கு என்ன செய்து விட்டது? சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டு கால ஓட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலத்தில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி வருகிறது, அதுவும் கடலாடியில் முதுகுளத்தூர் அங்கே ஒதுக்குப்புறமா. இன்னும் இந்த நிலத்தில் மருத்துவக் கல்லூரி எப்போ வரும், சட்டக்கல்லூரி எப்போ வரும், பொறியியல் கல்லூரி எப்போ வரும்? இந்த மண்ணை சேர்ந்த ஒரு மாணவன் தனக்கான வாழ்வியலை மேம்படுத்த இந்த மண்ணை தாண்டி தூரதேசங்களுக்கு ஓடி ஓடி கல்வி கற்க வேண்டிய நிலை. எத்தனை ஆண்டுகள் எந்த சூழலிலும் கல்வி கற்ற நிலையிலும் வேலை வாய்ப்பிற்காகவும் அதே நிலை. இந்த நிலத்தில் வாழ்வாதாரம் கிடையாது. இந்த நிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிலத்திற்கு என்ன செய்து விட்டார்? ஐயா திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்தார். உங்களுக்காக 1000 ரூபா கொடுப்பார், 2000 கொடுப்பார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஒவ்வொரு நபரையும் நாம் தனித்து கணக்கிட்டால் 2000 வச்சு எத்தனை நாள் வாழ்க்கையை ஓட்டிடலாம்? ஒரு 3 நாள், ஒரு 4 நாள். தொடர்ச்சியா 5 ஆண்டு காலத்திற்கான உங்களது விலை வெறும் 2000 ரூபா தான். ஆனால் இதே தமிழர் நாட்டில் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசு மொத்தமாக வச்சிருக்கிற கடன் தொகை 10.5 லட்சம் கோடி. உங்களை வச்சு அவங்க வாங்கின தொகை, செயல்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட தொகை 10 லட்சம் கோடி. தனிநபர்கள் அனைவரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த கவுன்சிலரு, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி அவங்க தனிநபர் வருமான கணக்கை நீங்க பார்த்தீங்கன்னா கோடி கோடியா மேம்பட்டுக்கிட்டே போகுது. வாக்களித்த என்னுடைய நிலைமை என்ன? இன்னும் அதே முச்சந்தில் தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்பவும் வெறும் 1000 ரூபாய்க்காக நீங்க மறுபடியும் இந்த முறை வாக்களிக்கிறீங்கன்னா கடவுளால கூட இந்த தமிழர் நிலத்தை காப்பாற்ற முடியாது. இந்த ராமநாதபுரம் மண்ணில் இந்த முதுகுளத்தூர்ல ஆதி காலத்திலேருந்து இருக்கிற பிரச்சனை குடிநீர் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏன் நிலத்திலையும் கண்மாய் இருந்தது, ஏன் நிலத்திலேயே ஊரணியை வச்சு நம்ம மேம்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஏன் நிலத்திலையும் குடிநீர் சிக்கல் ஓரளவு இருந்தது. ஆனா இன்னைக்கு இவங்க வளர்ச்சி திட்டம் கொடுக்குறோன்னு சொல்லி இன்னைக்கு ஐயா ராஜகண்ணப்பன் போற ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு தண்ணி கொடுக்கல பிரச்சனை,
சுதந்திர இந்தியா 75 ஆண்டு காலம் கடந்து இன்னும் எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்கலைன்ற நிலைமையில தான் இருக்கும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்டி செய்தி, சுதந்திர காலத்திலிருந்து இன்று வரை பேருந்து போகாத இடத்திற்கு ஒரு மினி பஸ் விட்டுருக்காங்க, அதுவும் மினி பஸ். இந்த நிலையில தான் உங்களோட வளர்ச்சி நம்மளை கடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த 5 ஆண்டு காலம் என் மண்ணுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், இத்தனை பொருளாதார மேம்பாட்டை நான் கொண்டு வந்திருக்கேன், இத்தனை அம்மாய்களை நான் தூர்வாரி இருக்கேன், இத்தனை ஆறுகளை நான் சுத்தப்படுத்தி இருக்கேன், இதனால எனக்கு ஓட்டு போடுங்க ராஜகண்ணப்ப கேட்க மாட்டாரு. ஏன்னா செஞ்சுதான் தானே கேட்பார். எந்த காலத்திலே அவருக்கு செய்ய போறதில்லை. அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக அவர் 5 ஆண்டு காலத்தில் இதே நிலைமை தான், வேற மாற்றம் கிடையாது. ஐயா மலேசியா பாண்டியன் காலத்திலையும் வேற மாற்றம் கிடையாது, இதே நிலைமை தான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் காலகட்டத்தில் ஒரு செய்தி நடந்தது. ஐயா ராஜகண்ணப்பன்ட்ட மலேசியா பாண்டியன் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களேங்கும் போது அவர் விளையாட்டா சொல்றாரு, இடைத்தேர்தல் வராமல் இருந்தா சரி அப்படிங்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அவர் மலேசியா பாண்டியனுக்கு வயசு 79. சரி, அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு இவரோட வயசை பார்த்தா 77. என் வீட்டில் 77 வயசுல இருக்கிற ஒரு தாத்தா, நான் வயலுக்கு விவசாயம் பண்ண போறேன், நான் தண்ணி வாச்ச போறேன் மம்பட்டி எடுத்துட்டு போனா, தாத்தா நீங்க இருங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நாங்க பாத்துக்கிறோம் இந்த வேலையை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவோமா நிப்பாட்ட மாட்டோமா? இந்த தள்ளாத முதுமை வயதிலும் இவர்களுக்கு இந்த நிலத்துல அப்படி சேவை செய்ய என்ன இருக்கு? இவர்கள் சம்பாதித்த சொத்தை கிட்ட இல்லையா? 2 பேரும் அவங்க சொத்தை வச்சுக்கிட்டு பத்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த மக்களை முழுவதுமாக ஏமாற்றி ஒரு 2000 ரூபாயை கொடுத்து தனக்கான இறுதி காலம் வரைக்கும் தனக்கான பதவி சுகத்தை அவங்க அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர்களுடைய போட்டியை. இந்த நிலத்தில் என்ன வளர்ச்சி திட்டத்தை முன் வச்சுட்டாங்க? திமுகவே முதல்ல என்ன வளர்ச்சி திட்டத்தை முன் வச்சிருச்சு? 2026க்கு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கு. அதுலேயும் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நாங்கள் போராடுவோம் மீனவர் பிரச்சனையில். போன தேர்தல் அறிக்கையில் இருந்தது, அதற்கு முந்தின தேர்தல் அறிக்கையில் இருந்தது. என்னடான்னு பார்த்தா கொடுக்கும்போது ஆட்சியில் இருந்தது இவன் தான். எந்த காலகட்டத்திலேயும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், காலகாலத்துக்கு நம்மளை ஏமாத்திடுவாங்க. நல்ல தண்ணி கொண்டு வர எந்த திட்டமிடலும் இல்லை. இந்த நிலத்துக்கான வளத்தை மேம்படுத்த எந்த வித திட்டமிடலும் இல்லை. இங்கே பனை பொருட்கள் சார்ந்த விவசாயம் அதிகமாக நடக்குது. பனை பொருட்களில் பதநீராக இருக்கட்டும், பனங்கிழங்கா இருக்கட்டும், கருப்பட்டியாக இருக்கட்டும், இதை மேம்படுத்த ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் ஒன்று. இல்லையா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்குன்னு ஜிஐ குறியீடு, அதாவது புவிசார் குறியீடு குண்டு மிளகாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. நான் குண்டு மிளகாயை பதப்படுத்துறதுக்கோ இல்லை அதை தான் தனிப்பட்ட முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை நிர்வகிக்கிறதுக்கோ எந்த விதத்திலே ஒரு நிறுவன மையம் கிடையாது. இங்கே இருக்கிற மீனவர் சார்ந்த கருவாடு மேம்பாட்டுக்கோ இல்லை அந்த மீன் சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கோ எந்தவித திட்டமிடலும் கிடையாது. சாதாரண குடிக்க தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. எந்தவித மேம்பாட்டை இங்கே இருக்கிற மக்களை பொறுத்தவரை ஓட்டு வாங்கினா மட்டும் போதும், அந்தந்த கட்சிக்கார மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ கவுன்சிலர் மட்டும் சம்பாரிச்சா போதும், இந்த மக்களை எந்த காலத்திலையும் மேம்படுத்துறதுக்கு இவங்ககிட்ட ஒரு திட்டம் கூட கிடையாது. 8000 ரூபா கொடுக்குறோம்னு கூப்பன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுவும் பணமாக கொடுத்தா நீங்கள் வேறு ஏதாவது செலவழிச்சிருவீங்க. அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லிருச்சு. நீ ஃப்ரிட்ஜ் வாங்குவியோ, டிவி வாங்குவியோ, மிக்சி வாங்குவியோ, இந்த கூப்பனை கொடுத்தேன்னா உனக்கு கொடுத்துருவாங்க. பெண்கள் கேட்குறாங்களா, இந்தா உனக்கு 1000 ரூபா, இந்தா உனக்கு 1000 ரூபா. வீட்டில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏதாவது கேட்க, இந்தா உனக்கு ஒரு 5 ரூபா என்னை பற்றி சொல்லாத, இந்தா உனக்கு ஒரு 10 ரூபா என்னை பற்றி சொல்லாத அப்படின்ற கதையாக தான் ஒவ்வொரு தனிநபராக 1000 கொடுக்கல. ஒட்டு மொத்தமாக இந்த நிலத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? இந்த மண்ணில் ஒரு பணத்தை தாங்கிய ஒரு தேவையை நோக்கி நான் நகரும் போது என்னை தொடர்ச்சியாக பணத்தை கொடுத்து என்னை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்களே, திரும்பவும் ஏண்டா இந்த பணம் எனக்கான வளர்ச்சியை கொடு அப்படின்னு நம்ம கேட்க நமக்கு நம்ம மறந்துடுறோம். மக்கள் யாரும் முட்டாள் இல்லை. அவன் கொடுக்குற 1000 ரூபாயை வாங்கிட்டு நம்ம முட்டாள் இல்லை, அவன்கிட்ட 1000 ரூபாயை வாங்கிட்டோம், இன்னொருத்தன்டே 2000 ரூபா வாங்கிட்டோம், நம்ம இன்னொருத்தனுக்கு ஓட்டு போட்டு போயிடலாம் அப்படின்னு கடந்து போகிறதில்ல வாழ்க்கை. அவன் பணம் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறான்? ஏன் பணம்? உங்கள் பணம். இன்னைக்கு இந்த கொடுக்குற 1000 ரூபா நாளைக்கு டாஸ்மாகில் வசூல் பண்ணிடுவான். அடுத்து தேர்தல் முடிஞ்ச உடனேயே என்னென்ன கட்டணம் எப்படி ஏறும் தெரியாது. தேர்தல் முடிஞ்ச உடனேயே திருப்பி விண்கட்டணம் மேலே ஏற்றுவான், ஆவின் பாலுக்கு மேலே ஏற்றுவான். போன தேர்தல் இருக்கையில் ஆவின் பால் 3 ரூபா குறைப்போம் சொன்னாங்க, 6 ரூபா ஏற்றி இருக்கிறாங்க. கேஸுக்கு மானியம் கொடுப்போம் கிடையாது, பெட்ரோல் டீசலை குறைச்சி நாங்கள் கொடுப்போம். எந்த அடிப்படை அறிவுமே இல்லாமல் ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்கிறது, அதை செயல்படுத்துறதுல 10% கூட திமுக அரசு நிறைவேற்ற கிடையாது. திரும்ப அடுத்த தேர்தல் வந்துருச்சு. சரி, தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் நேரடியாக பணம் கொடுக்கறத நிப்பாட்டிருமே அப்படின்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடியே 5000 ரூபா. யார் கேட்டா அவன்கிட்ட பணம்? நான் கேட்டது குடிக்க தண்ணி, சுவாசம், நல்ல காற்று, இல்லை எனக்கான வாழ்வியலை மேம்படுறதுக்கு ஒரு வேலை, இல்லை எனக்கான பொருளாதாரம். எதை பற்றின அடிப்படை அறிவும் இல்லாத இவர்களுக்கு உங்கள் வாக்கா? இந்த நிலத்தை, இந்த வளத்தையும் எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவியல் பூர்வமான வளர்ச்சியை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கா? இதே சாயல்குடி பகுதியில் பனை பொருட்கள் சார்ந்த ஒரு தொழிற்சாலை, இல்லை விவசாய பொருட்கள் சார்ந்த ஒரு தொழிற்சாலை, மீன் சார்ந்த தொழிற்சாலை, இங்கே இருக்கிறவனுக்கு இந்த நிலத்திலே வேலை வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் தான் இந்த நிலம் மேம்பட்டு போகும்.
இங்கே இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் போய் பொழைச்சி அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் அங்கே நான் செலவழிக்கிற பட்சத்தில் என் ஊர் எந்த காலத்திலையும் மேம்படாது. அந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருத்தர் நான் மண் சார்ந்த உறுப்பினராக இருக்கிற சூழலில் மட்டும்தான் இந்த மண்ணும் மேம்படும், நம்மளது வாழ்வியல் வளமும் மேம்படும். நாம் தமிழர் கட்சி சும்மா உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கல, நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரவு 462 பக்கம், ஒவ்வொன்றும் எதிர்கால திட்டமிடல். திமுக 94 பக்கம், அதிமுக 95 பக்கம். திரும்ப திரும்ப அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும் வெற்று வாக்குறுதிகள் தானே தவிர இந்த நிலத்தை மேம்படுத்த எவ்விதமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இறுதி வாய்ப்பாக இந்த மண்ணையும் மக்களையும் சந்தித்து நிற்கிறது. உங்களது ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டால் மட்டும்தான் நான் தப்பி பிழைக்க முடியும். இந்த நிலத்தை பொறுத்தவரை நீங்க நாம் தமிழர் கட்சியை அரவணைத்து ஆதரித்து சென்றால் மட்டும்தான் வாழ்வியல் எடுத்து மேம்பட முடியும். திரும்ப திரும்ப நீங்க மறுபடியும் அதே புதைகுழியில் விழுந்தா மரணம் நம்மளை சங்கமிப்பது உறுதி. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்களியுங்கள். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் முனைவர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வெற்றி வர செய்வீர்கள். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.